ரஹ்மானுக்கு எழுதிய எல்லா பாடல்களுமே கவிதைகள் தான். இப்போ மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டு போகும்போது நம்ம வந்து அவங்க டியூனுக்கு எழுத சொல்லுவாங்க. ஏஆர் ரஹ்மான்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் லிபர்ட்டிலாம் எடுத்துக்கலாம். நெஞ்ச எழுதில் அப்படி சில இடங்களில் போனோம். நான் எழுதியிருக்கிற பாடல்களை பார்த்தா அது ஒரு கவிதையோட ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீதானே ஸ்ரேயா கோஷல்லாம் நல்லா பாடியிருப்பாங்க. அந்த ஹோல் சாங் பற்றி சொல்லணுன்னாலே இந்த முழு இன்டர்வியூ நம்ம பேசலாம். சாரே வந்து பேப்பரில் பேனாவால் எழுதி எனக்கு இன்னும் அது அப்படியே துல்லியமாக நினைவில் இருக்குது. வேற என்னென்ன பாடல்கள்லாம் எழுதிருக்கீங்க? நீ பேசிக்கலாக ஒரு கவிஞர் இல்லையா? நீங்கள் நிறைய கவிதைகள் எழுதிருப்பீங்களா? உங்கள் கவிதைகளில் பெஸ்ட் கவிதை எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேம், ஐ எம் நாட் எட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த பொய்ட்ரி திங். பட் ரஹ்மானுக்கு எழுதிய எல்லா பாடல்களுமே கவிதைகள் தான், அப்படி தான் சொல்லணும். ஓகே, இன்னும் எப்படின்னு நான் சொல்ல, ஐ எம் நாட் ஓவர் எக்ஸாஜரேட்டிங். எப்படின்னா இப்போ மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டு போகும்போது நம்ம வந்து அவங்க டியூனுக்கு எழுத சொல்லுவாங்க. நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் லிபர்ட்டிலாம் எடுத்துக்கலாம். ஒரு பொய்ட்டிக்காக ஒரு சின்ன இடத்துல ஒரு வரியை வந்து மடித்து நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அவங்க சார் வந்து அதை வந்து செட் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து நெஞ்ச எழுதில் அப்படி சில இடங்களில் போனோம் நாங்கள். ஆனால் பொதுவாகவே எனக்கு பாடல்களை பார்த்தா எப்படின்னா நான் எழுதியிருக்கிற பாடல்களை பார்த்தா அது ஒரு கவிதையோட ஃபார்மேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன். மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு எழுதும்போது இதை நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுவேன். ஓ, இதெல்லாம் ஒரு கவிதை அமைப்பில் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போன ராசால ஒரு ஒரு பியூர் பொயட்ரி ஃபார்மேட்டில் இருக்கும். பாடல்ன்றதை விட பாடல் தான் அது. அதனால் நான் இதெல்லாம் கவிதையாக தான் பார்க்குறேன், மோர் தென் பாடல்கள். ஓகே, இப்போ எங்கே போன ராசா ஸ்பெஷல் லிரிக்ஸ். நீங்கள் ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனால நிறைய நீங்கள் வந்து கவிதையை ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? அப்போ ரஹ்மானுக்கு நிறைய பேர் கவிதை எழுதியிருக்காங்க, ஐ மீன் லிரிக் எழுதியிருக்காங்க. அதில் எந்த லிரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். விவேக் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. மேம், நீதானே ஸ்ரேயா கோஷலும் சாரும். பியூட்டிஃபுல் சாங் இல்லை? அது எவ்வளோ அழகாக ஃப்ளோ ஆகி அந்த கவிதையும் அந்த இதுவும் மியூசிக்கும் அந்த டியூனை மிக்ஸ் ஆகிறது வந்து சச் a beautiful thing. ரொம்ப மாடர்ன் லிரிக்ஸ் அது. ஸ்ரேயா கோஷல்லாம் நல்லா பாடியிருப்பாங்க. ரொம்ப பாட்டே வேற மாதிரி. எந்த வகையில் மாடர்ன் சொல்கிறீங்க? கண்டென்ட், லிரிக்ஸ். நோ லிரிக்ஸ் வைஸ் வாட் விவேக் ஹஸ் ரிட்டன். அப்படிங்களா? ஆமாம், அதனோட லைன் சொல்லுங்க. அந்த சப்தம்னு வருது இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சினிமா பொதுவாக வந்து சினிமா பாடல்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக தான் எல்லாம் எழுதணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி பாட்டு வேணும், இது மாதிரி. ஸோ அந்த மாதிரி மாடர்ன்னா நிறையா லிரிக்ஸ் வைஸ் சார் வந்து ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. You can improvise, you can come up with innovate, experiment, new meanings, contemporary metaphors. அதெல்லாம் வந்து நம்ம சாருக்கு நிறைய நம்ம கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இப்போ எங்கே போன ராசால சில லிரிக்ஸ் வந்து ரஹ்மான் இருந்ததா நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் அதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ் மேம். அந்த ஹோல் சாங் பற்றி சொல்லணுன்னாலே இந்த முழு இன்டர்வியூ நம்ம பேசலாம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கே முழு இரவும் வந்து சக்தி ஸ்ரீ பாடினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சார் கேட்ட விஷயத்தை அடையிறதுக்கு. அப்புறம் அந்த பாடல் வந்து செகண்ட் ஸ்டான்ஸா தான் நினைக்கிறேன். காலம் எனக்குள் உறையுது, கண்ணீர் கடலோட கலக்குது, உன்முகம் உன்னுடல் தேடுது அப்படின்ற அந்த ஸ்டான்ஸா வந்து சாரே வந்து பேப்பரில் பேனாவால் எழுதி எனக்கு இன்னும் அது அப்படியே துல்லியமாக நினைவில் இருக்குது. சார் எப்படி எழுதுவாங்க இல்லையா, அது வந்து அப்படியே நினைவில் இருக்குது. அந்த பாட்டு வந்து லிரிக்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து எழுதியிருப்போம். ஓகே, நீங்கள் நாட் ஓன்லி லிரிசிஸ்ட், நீங்கள் ரைட்டர், டைரக்டர். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிக்கும்? எது நீங்கள் எழுதுவீங்க? அண்ட் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? எந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் மேம் இந்த கொஸ்டினுக்கு. ஏன்னா எனக்கு எப்போதும் என்னென்னா எபிக்கில், தமிழ் எபிக்ஸில் நிறைய விமன் இருந்திருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர்ஸோட. நம்மளுக்கு வந்து கண்ணகி, மாதவி அதெல்லாம் நிறையா தெரியும். ஆனால் ரொம்ப மாடர்ன் பர்சனாலிட்டிஸோட, ரொம்ப ஆளுமையோட நிறைய போய்ட்ஸ் இருந்திருக்காங்க, நிறையா கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. அல்லது அவங்க எழுதப்பட்ட கேரக்டர்ஸாக இருந்தாலுமே அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. எனக்கு வந்து ஆதிமந்தின்னு ஒரு போயட், ரொம்ப அவங்கள அந்த மாதிரி கேரக்டர்ஸை பற்றி படம் பண்ணணும்னு ஆசை. இப்போ சமீபத்தில் வந்து நான் வஞ்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். வஞ்சி, அதில் வந்து குண்டலகேசியில் வர அந்த மெயின் கேரக்டர் வந்து அதை பற்றி பண்ணியிருக்கேன் நான். மந்திரி குமாரி படம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு மாடர்ன் வெர்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, அதில் என்னென்னா மனைவியை கொல்லணும்னு கணவன் கூட்டிகிட்டு போவார். ஆனால் கணவன் வந்து மனைவியை மலையிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க.
ஸோ அந்த மாதிரியான மனைவி வந்து கணவனை தள்ளி விட்டுருவாங்க. ஆமா அந்த மாதிரியான ஒரு ஒரு அந்த 50 குண்டலகேசி ஒரு கதை. அந்த கதை வந்து தமிழ்ல இந்த மாதிரியான நிறைய பெண்களை மையமாக வச்ச. பட் நீங்க அந்த கொலை பண்றதெல்லாம் பவர்ன்னு நினைக்கிறீங்களா? அவன் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, அப்படி ஒரு மனுஷனை வந்து மனம் திருந்த வைக்கிறது தான், இல்லை மனம் மாற வைக்கிறது தான், இல்லை எஸ்கேப் பண்றது தான் ஒரு பெண்ணோட ஸ்ட்ரென்த்ன்னு நான் நினைக்கிறேன். கொலை பண்றது ரொம்ப ஈஸி. நீ வந்து அவன் இப்படி திரும்பினா போய் தள்ளி விட்டுடலாம், அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்பயரே பண்ணக்கூடாது யாருமே நான் நினைக்கிறேன். இந்த கதை அப்படி இல்லை மேம். அவர் வந்து நாட்டுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சிருப்பாரு, நிறைய பேரை கொண்டிருப்பாரு. அதனால மன்னனுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியாது. இவளுமே அவரை வந்து ரொம்ப நேசிச்சிருப்பா, ரொம்ப காதலிச்சிருப்பா. அவரை வந்து அந்த இடத்துக்கு போய் அவரை தள்ளி விடுறதுன்றது ஒரு சாதாரண முடிவாக அவளுக்கு இருக்காது. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அப்புறம் இவங்க என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்றது தான் கதை. இல்லை இப்போ அந்த ஆதிமந்தின்ற பொயட்டே எப்படின்னா, கண்ணகி வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து பாண்டிய மன்னனோட அவையில் சொல்லுவாங்க, நான் என்ன மாதிரி நாட்டிலேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, ஆதிமந்தின்ற கவிஞர் வாழ்ந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க காதலில் அவங்க நாட்டின் மீதான அக்கறையில் அவ்வளோ உறுதியான ஒரு பெண்ணாக இருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு தமிழில் போர் வீரர் மாதிரி தமிழில் வந்து நிறைய அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் விமன் கேரக்டர்ஸ் நாட்டு மக்கள் மேலே, மற்ற விஷயங்கள் மேலே, கலை, இப்போ மாதவிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே இசை மேலே அந்த மாதிரி பற்றுமிக்க நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம பெரிய படங்கள் இங்கே எடுக்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி கதாபாத்திரங்களை அழகழகாக படம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. இப்போ வந்து நீங்கள் டியூனுக்கு பாட்டு எழுத பிடிக்குமா, இல்லை உங்கள் கவிதைக்கு ரஹ்மான் டியூன் பண்ண பிடிக்குமா? மேம் சாரோட எப்படியும் எழுதலாம், அதாவது இப்படியும் எழுதலாம். வரிகளுக்கு ரொம்ப எளிதாக இசையமைக்கக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறேன்ல, அது ரொம்ப கடினமான ப்ராசஸ் மேம். லிரிக்ஸ் எழுதி டியூன் பண்ணுறது ஒரு ஈஸியஸ்டான விஷயம். ஒரு கவிதை கொடுக்கும்போது உடனே ஒரு டியூன் வரும், இசையமைப்பாளருக்கு உடனே ஒரு டியூன் வரும். மேம் இது ரொம்ப புது விஷயம் மேம். இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? I'm telling you அது வந்து அது ஈஸியா வரும். ஆனா அந்த டியூன் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ சரி நம்ம டியூன் கொடுத்துடலாம், அதுக்கே அவங்க எழுதட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எந்த ஒரு இசையமைப்பாளருக்கும் நீங்க ஒரு லிரிக் கொடுத்தா டெஃபினட்டா அவங்களால டியூன் போட முடியும், இன்ஸ்டன்டா போட முடியும். இப்போ என்னன்னா, இப்போ அந்த நீங்க அதை பார்க்க உடனே ஒரு டியூன் வரும்ல, அது வந்து ஒரு ரெகுலரான டியூன் ஆயிடும். அதனால அவங்க வந்து ஸ்பெஷலா டியூன் பண்ணி உங்ககிட்ட கொடுத்து இப்போ அது ஸ்பெஷலான கவிதையை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது.